எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் வந்து ஏதோ லான்ச் பண்ணுறாங்க. நம்ம அட்வென்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் ஒன்று போட்டிருக்காங்க. மனித பிறப்பே சாப்பிட்றதுக்கு தரேன் இல்லை, ஏன்னா நம்ம திட்டிகிட்டே இருப்பான், வாழ்த்துற மாற்றிக்கிட்டே இருப்பான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா November 21 இன்றைக்கி தான் வந்து அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் வந்து ஏதோ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்னா தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் ரெயின்ட்ரி ஹோட்டலில் தான் நடக்குது. இப்போ நாங்கள் யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாரா குரூப்லேருந்து மொத்தம் நாங்கள் ஒரு 5 பேர் போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, ரவிக்குமார் ப்ரோ இருக்கார்ல, அவரும் வராரு. அதுக்கப்புறம் கூட இன்னொரு 3 பேர் வராங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கிண்டியில் வந்து அந்த பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் எல்லோரும் வந்து மீட் பண்ணுற மாதிரி 6:30க்கு ஈவெண்ட்டு. டைம் வந்து கரெக்டாக இப்போ 5:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் ஷார்ப்பாக 5:30. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து போரூரில் ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. மழை எதுவும் பெய்யல, மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. எதுக்கும் ஷர்ட்டுக்கு மேலே இந்த ஸ்லீவ் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெயின் கோட்டும் எடுத்து வச்சுருக்கேன் டாப் பாக்ஸு. ஏன்னா வந்துட்டு அங்கே போய்ட்டு ஹெல்மெட் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து கையிலேயே வச்சு சுற்றுறதுக்கு டாப் பாக்ஸ் சும்மா தான் தூங்கிட்டு கிடக்குது வீட்டில். எடுத்து வச்சாச்சுன்னா டாப் பாக்ஸ்லேயே தான் ஹெல்மெட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம பாட்டு உள்ளே ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால தான் டாப் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க, வண்டி இப்போ அப்படியே ரிவர்ஸ்லேயே எடுக்கணும். எவ்வளோ பெரிய பார்க்கிங் இருந்தாலும் வண்டியை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குப்பா. அப்படியே போ, இடிச்சிடாத இடிக்கல இந்த பக்கம். ஓகே, வந்தாச்சு. இப்போ தான் வந்து கோயம்பேடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த வண்டியில் தான் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வர வேண்டிய வேலை இருந்ததா, அதனால் இந்த வண்டியிலே போயிட்டு வந்தாச்சு. ரைட், இப்போ கிளம்பலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகணுன்னா போரூர் சரவணா ஸ்டோர்கிட்ட போகணும். இது லான்ச் ஈவெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதாவது புது டயர் லான்ச் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு தெரில, நம்ம பார்ப்போம். ஓகேவா, அங்கே உள்ள ஹோட்டலில் வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு தெரில. எடுக்க விட்டாங்கன்னா வீடியோ எடுப்போம். அப்படி இல்லைனா அங்கே நடக்கிறத வந்து என்ன நடந்துச்சு ஏது சமாச்சாரம் அந்த டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு மெயின் ரோடு ஏறலாம். மெயின் ரோடு ஏறினது உடனே டிராஃபிக் தாங்க. ஐயோ, மெட்ரோ ரயில் கமான், இன்னும் ஒரு 5 இயர்ஸில் முடிஞ்சிருவீங்களா? 5 to 7 இயர்ஸில் முடிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு 20% டிராஃபிக் கம்மியாக இருக்கும். எவ்வளோ பெருசு போட்டு அடிக்குது டங்குட்டு. அந்த போர் போடுறதுக்கு ஓட்ட போடுவாங்களா, கிடுங்கிடுங்க அந்த மாதிரி ஓட்ட போட்டுட்ருக்கு. ஆனால் இந்த சைடு வந்து இது கொஞ்சம் ஸ்லோ தாங்க ஒர்க்கு. இங்கே பாருங்கள், டங்குன்னு போர் போடுற மாதிரி அந்த கம்பி அப்படியே சுற்றிக்கினே போகுது. உள்ளே எவ்வளோ ஸ்பீடாக போகுது எம்மாடி. இப்போ நான் வந்து கரெக்டாக சரவணா ஸ்டோர் தாண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன், அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. இல்லைனா ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இப்போ டைம் வந்து 6 ஆக போகுது. இன்னும் 5 minutes தான் இருக்குது. ஒரு 6:05 வரைக்கும் பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஓகே, இல்லைனா நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ண வேண்டியதான். ஏன்னா 6:30க்கு ஈவெண்ட்டு, அதுக்குள்ளே தேனாம்பேட்டை போய் நம்ம ரீச் ஆகணும். நம்ம ரவிக்குமார் ப்ரோ இன்னொரு 5 minutesல அந்த பாரத் பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துடுவார் கிண்டியில். அவரும் அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒருத்தர் லேட் பண்ணாலே அப்படியே லைனாக லேட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தருக்காக லேட் ஆகிட்டே இருக்கும். சரி பார்ப்போம், இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்துடுவாங்க எப்படியும். அவங்க வர்றது வந்து என்ன வண்டினா KTM டியூக் 390 தான் வராங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இன்ஸ்டா ஐடி நான் கீழே போடுறேன். அவங்க வந்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட்டு நிறையா ஸ்டேட்டு சுற்றிருக்காங்க. சோலோ ரைடு தான் முக்கால்வாசி, 90% சோலோ ரைடு தான் போவாங்க. ஏகப்பட்ட பிளேசஸை வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூடியூப்பில் வீடியோ எதுவும் போட்டது கிடையாது, ஃபுல்லாக இன்ஸ்டா தான். நான் அவங்களோட இன்ஸ்டா ஐடி வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அவங்க வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே ரைட், வந்துட்டாங்க, பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியலாம். நம்ம ரவிக்குமார் ப்ரோ அவர் என்னாச்சுன்னா அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம கிண்டியில் இருக்க பாரத் பெட்ரோல் பங்க் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம நேராக போயிட்டு அவரை ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணுவோம். ஓகேவா, ஏன்னா இப்போது இங்கேருந்து கிண்டி பெட்ரோல் பங்க் போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 15-20 நிமிஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராஃபிக் டைம் வேறு இல்லை. டைம் வந்து கரெக்டாக 6 o'clock ஆகிடுச்சு. அதனால் பார்ப்போம்
டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு தெரில. 6:30 அங்கே போக முடியுமான்னு தெரில. எப்படியும் ஒரு 6:45 போயிடலாம் மேக்ஸிமம். ஓகே, டைம் இங்கேயே வந்து 6:15 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து ராமாபுரம் சிக்னலே வந்திருக்கோம். ஐயோ, ராமாபுரம் சிக்னல் தாண்டி நம்ம அந்த இது இருக்குல்ல ட்ரேட் சென்டர் போகிற வரைக்குமே டிராஃபிக் தாங்க. ட்ரேட் சென்டரை தாண்டினப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் கிண்டியில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்குல, ரோடு ஒர்க்லாம். அதனால் அங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். செம்ம லேட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். அதான் 6:45 ஆகிடுங்க போய் சேர்றதுக்கு. கண்டிப்பாக 6:45 ஆகிடும். ரொம்ப ஸ்லோவாக மூவிங்கில் இருக்குது வண்டி. என்ன பண்ணுறது? சரி நில்லுங்க, அந்த ட்ரேட் சென்டர்லாம் தாண்டிட்டு அப்புறம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நம்ம ஊர் அடிக்கிற வெயிலுக்கு லெதர் ஜாக்கெட் வரையா? இப்போ கிளைமேட் நல்லா இருக்குன்றீங்களா? சரி சரி. சரி, ஓகே போகலாமா? அவங்க பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். இன்றைக்கி இவர் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுட்டேன். சரி ஓகே, மாற்றி நடக்கிறது தான். வாங்க, இங்கேருந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம். அதுக்குள்ளே பின்னாடி அவங்களும் வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக டிராஃபிக் போராட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம ரெயின்ட்ரி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த போதில் இந்த வண்டி வந்து நம்ம விஎஸ்கே ப்ரோ இருக்கார், அவரும் வந்திருக்காரு. ஓகே ரைட். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ அந்த கேப்பில் போகுமா நம்ம வண்டி? 2 பெட்டி வேறு இருக்கு. உள்ளே போயிட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஈவெண்ட் இன்னும் ஆரம்பிக்கல. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, தப்பிச்சிட்டோம். மார்ட்டின் ப்ரோ, அவர் தெரியுமே வழக்கம் போல் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவோம்ல, அது நாங்கள் தான். அங்கே ஒரு 3 டயர் இருக்குது பாருங்க, அந்த டயர் தான். ஓகே சரி, ஆரம்பிக்கிட்டோம். அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது இல்லாமல் நம்ம பைக்கிங் கம்யூனிட்டியிலேருந்து முக்கியமான மெம்பர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அகைன் ஐ வெல்கம் யூ ஆல். அவருடைய ப்ரெசன்டேஷன்ஸ் இப்போ நம்ம ட்ராம்ப்ளர் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆல்ஃபா ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வெடஸ்டின்ங்கிற இன்னொரு பிராண்ட் ஆல்ரெடி இருக்குது. இது இல்லாமல் நம்ம ப்ரீமியம் பைக்ஸ்க்கு நம்ம ட்ராம்ப்ளர்னு ஒரு பேட்டர்ன் லான்ச் பண்ணியிருக்கோம். என்னுடைய அஜெண்டா ட்ராம்ப்ளர் பேட்டர்ன் பற்றி நம்முடைய டிஸ்கஷன் எனக்கு இருக்கும். So before I go into the presentation, let me also tell you a brief about Apollo's history into two-wheeler category. So, you know, Apollo is probably the newest player in two-wheeler segment. And today we are going to talk only about two-wheeler category. So Apollo, we entered around 2016 with a small portfolio and big dreams in this particular category. It's been 6 years for us, and the achievements which we have, in the last 6 years, it's tremendous. I mean, for us, it has been a very truly satisfying journey, though there's a lot more to be done. Stability, as the W-shaped open grooves excavate the mud and muck. The bold and rugged extended shoulder blocks are built for superior traction. Stone injectors show every single stone stuck to your groove the way out. Explore your limits with a tailor-made compound and dual radii cavity designed for sporty handling. While a 0-degree steel belt offers superior protection, letting you tackle every terrain with absolute confidence. The all-new Apollo TRAMPLR XR. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டயர் தான் இப்போ போட்டிருக்காங்க இங்கே. ஸோ இது 190/55, இதெல்லாம் 500cc 600cc அபோவ். நம்ம அட்வென்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் ஒன்று போட்டிருக்காங்க, TRAMPLR XR. அப்புறம் இது ஆல்ஃபா H1. இந்த டயர் போட்டு ஓட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ வண்டி இல்லை. நமக்கு வந்து இதுதான் இருக்குது. சரி பார்ப்போம், அடுத்தது வந்து இந்த டயர் போடலாமா வேறு எதாவது போடலாமான்னு யோசிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து லஞ்சுக்கு டின்னருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டின்னர் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்தாச்சு. டின்னரில் வந்து என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையும் எல்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு. இவர் தட்டில் தான் மல்டி வெரைட்டி இருக்குது. என்னென்ன இருக்குது ப்ரோ? இது வந்து சிக்கன் சாலட். அதில் என்னென்ன இருக்கிறதே தெரியல, என்னென்னமோ இருக்குது. சிக்கன் சாலட் நினைக்கிறேன். இல்லை சிக்கன் சாலட். இது என்ன ப்ரான்கோலி தானே? ப்ரொக்கோலி. அப்புறம் இது சாட்டு, இது சிக்கன். நார்மலாக வீட்டு சாப்பாடு தவிர்த்து மீது எல்லாம் இருக்குது. அவர் மெயின் டிஷ் எடுக்கலாம். ஓகே, ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ கீழே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். வழக்கமாக நாங்கள் வந்தோன்னா என்ன சொல்ல போகிறோம்? சாப்பிட்டதை பற்றி தான்.
ரெயின் ட்ரீ சாப்பாடு. ரெயின் ட்ரீ சாப்பாடு. முடியல. அதுவும் இந்த லாஸ்ட்டில் அது பேர் என்ன? ரசகுல்லாவா? ரசகுல்லா. ரசமலை. ரசமலை. செம்ம ரசமலை. இங்கே பாருங்க, பின்னாடி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தாங்க எங்களோட ஒரிஜினல் டிஷர்ட் போட்டிருக்காரு பாருங்க. தாரா. இது என்னது? Got it from your hometown, na? ஏதோ மறுபடியும் ஏதோ ஸ்வீட் வந்துருக்கு. From Delhi, from Calcutta. from Maharashtra. ஓகே ஓகே. பேடா? No, chocolate burfi we call it. ஓகே ஓகே ஓகே. Where is Martin? சாக்லேட். மார்ட்டின் டவுன் ஸ்டேர்ஸ். இஸ் டவுன் சைட். ஓகே, ஒரு சாக்லேட் கிடச்சிது. பாருங்க ப்ரோ. தள்ளி போயிட்டே வந்துட்டேன் ப்ரோ. வந்து பல வருஷம் ஆகுது. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ரொம்ப நேரம் சாப்பிட்டு இருந்தோம். கரெக்ட் ப்ரோ. மனித பிறப்பே சாப்பிட்றதுக்கு தானே. அதில் ஜாலியாக சாப்பிடணும். ஏன்னா நம்ம திட்டினே இருப்பான், வாழ்த்துற மாற்றிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஆமாம், நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். சரி, ஓகே ப்ரோ. அப்புறம் இந்த விளாக் பேர் ஏதாவது? என்னோட யூடியூப் சேனல் ஜே எண்ட்லெஸ் பைக்கர். ஜே எண்ட்லெஸ் பைக்கர் சார். ஆமாம். எங்கே நிற்க மாட்டீங்க? ஆமாம், வழக்கமாக அப்படி தான் நிற்க மாட்டேன். சரி, ஓகே ப்ரோ. நம்மளோட உறவுகள்லாம் பயங்கரமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மீட்டிங் முடிஞ்சு கிளம்பியாச்சு. இதெல்லாம் தலையில் ஈஸியாக இடிச்சிடும் போலே இந்த நட்டு. டொம்முன்னு உள்ளோன்னு நினைக்கிறேன் அடி. யாரும் இதெல்லாம் கவனிக்காமல் வந்துட்டாங்கன்னா இடிச்சிடாது. இப்படி வச்சுருக்காங்க வெளியே, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க இந்த இடம். கரெக்டாக என் தலைலாம் அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே ஏற வேண்டி தான். மேலே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இந்த டிஷர்ட்டு கொடுக்கணும். இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு மஞ்சப்பாய் இருக்குல்ல, அந்த டிஷர்ட்டை வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஏற வேண்டி தான் வெளியே. ரைட், வெளியே வந்தாச்சு. மழை பெய்யுதா? இல்லை, மழை பெஞ்சிருக்கு இவ்வளோ நேரம். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியலையே. எங்கே இருக்கார்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் உள்ள அங்கே லான்ச்சில் ஈவெண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். ரோடெலாம் பயங்கர ஈரமாயிடுச்சு. இன்னொரு 15 நிமிஷம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. 15-20 நிமிஷம் ஆகிடும். ஏன்னா வந்து இப்போ டிராஃபிக் இருக்காது. ஏன்னா டைம் வந்து 10:30 ஆகிடுச்சுங்க. செம்ம லேட்டில் 10:30 டைம். சரி வாங்க அப்படியே ஊட்டிட்டு எப்படியா வீட்டுக்கு போயிடுவோம். அதே மாதிரி அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளாஸ்க் மாதிரி இருந்தது. அதை நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். அதே மாதிரி அந்த ப்ரௌச்சர் ஒன்று வச்சுருந்தாங்கல்ல, அந்த ப்ரௌச்சரையும் நான் வந்து க்ளோசர் லுக்கில் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன டயர் மாடல்ஸ் இருக்குன்ட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் ப்ரோக்கு டாட்டா பாய் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே ப்ரோ, சரி சீக்கிரமாக பிளான் போடுங்க. கோ பிளான் போட்டு டேட் சொல்லுங்க. ஓகே சரி, பார்க்கலாம் ப்ரோ. பை. சரி, நம்ம இப்போ நேராக வீட்டுக்கு போயிடுவோம். அடுத்தது வந்து ஜோ வந்து அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்களுக்கு வந்து டாட்டா பாய் சொல்லிவிட்டு நம்ம சல்லுன்னு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இந்நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுக்கிட்ட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரேட் சென்டர்கிட்ட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் பொறுமையாக கதை பேசிட்டு வந்தோம். அதனால் வந்துட்டு அவங்க நல்லா முன்னாடி போயிட்டாங்க. இவர் லெஃப்ட் எடுத்துருவார், அவ்வளோதான். ஆனால் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாங்க. ஏன்னா அவர் வந்து கூடாஞ்சேரி போகணும். இப்போ இங்கேருந்து அப்படியே மீனம்பாக்கம், தாம்பரம்லாம் தாண்டி அவர் போகிறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கே போயிடலாம். 10:40 ஆகுது மணி. இன்னும் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். ஆஹா, இது எப்போ போய் சேருவேன்னு தெரியலையே. அந்த இடத்துல வந்து அப்படியே ரோடு அப்படியே சுருங்கிடுவோங்க. ஃபுல்லாக சின்னதாகிடும் ரோடு. அதனால தான் இவ்வளோ ஜாம் ஆயிடுது. சரி ரைட்டு, பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. வண்டி சுத்தமாக மூமெண்ட்டே இல்லைங்க. நான்லாம் வண்டி ஆஃப் பண்ணி போட்டேன். அது பாட்டு அப்படியே நின்றுனே இருக்குது. எப்போ தான் கிளியராக போகுதுன்னு தெரில. இப்போ தான் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க கொடுத்துருந்த ப்ரௌச்சரு. ஸோ இதில் வந்து 2 மாடல் டயர் தாங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ராம்ப்ளர் எக்ஸ்ஆரும் எஸ்டி. ஸோ ஓகே, இந்த 2 மாடல் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்வென்ச்சருக்கு ஆக்சுவலாக வந்து மாடல் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இந்த ட்ராம்ப்ளர் எக்ஸ்ஆர் இருக்குல்ல, எக்ஸ்ஆர் வந்து அந்த ஆஃப்ரோடிங்கு ஹைவே இந்த பேட்டர்ன். ஸோ இந்த டபிள்யூ மாதிரி பேட்டர்னு. இது வந்து எஸ்டி மாடல். இதுதான் வந்து நம்ம அட்வென்ச்சருக்கு வந்து ஆஃப் ரோடிங்க்கும் சரி தார்மேக்குக்கும் சரி டியூவல் பர்பஸ் டயரு. அதே மாதிரி அவங்க போட்டிருந்ததில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இது இல்லைங்க, நம்ம அட்வென்ச்சரோட டயர் சைஸ் வந்து இல்லை. எங்கே போச்சுப்பா? ஓடியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ஆரில் வந்து
140/70 தான் இருக்குது. நமக்கு வந்து ரியர் வந்து பார்த்திங்கன்னா 130/80 நம்ம வண்டி இது 130/80 தான் நினைக்கிறேன், மறந்து போச்சு டயர் சைஸ். இது இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்மளது வந்து 130/80/17 இது இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் இருக்கிறது வந்து 140/70 தான் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அட்வென்ச்சர் 390க்கான ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அதனால் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆனோடனே மேபி டயர் டெஸ்டிங்க்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதே மாதிரி அவங்க கொடுத்த ஃப்ளாஸ்க் இது தாங்க, ட்ராம்ப்ளர் போட்டு கோ பியாண்ட் சிம்லெஸ் அப்போலோ ஆல்ஃபா வந்து அவங்க இதில் நல்ல ஹிட்டு மாடல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து இப்போது கோவா ரைடுக்கு வந்து பிளான் போட சொல்லிட்டேன். நம்ம ரவிக்குமார் ப்ரோ தான் வந்து டேட் பார்த்துட்டு சொல்லணும். அது மட்டும் போட்டாச்சுன்னா அடுத்த ரைடு வந்து கோவா ரைடு தான், ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஜிம் செட்டப் ஒன்று செட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து இந்த ஜிம் செட்டப்பு நம்ம வயிற்றை வந்து குறைக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு செட்டப்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-20 நாளில் வந்து இந்த ஜிம் செட்டப்பை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களை அடுத்த வீடியோ வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேன். அடுத்த வீடியோனா ஒரு 5-6 வீடியோ கழித்து வரும் அந்த சஸ்பென்ஸான நியூஸு, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you in another video soon. Bye, take care my dear lovely friends, bye.